மாட்சியும் மகிமையும் நிறைந்த உன்னதரை போற்றி. திருப்பாடல்களை தியானிப்போம், இறை ஆசிரை பெறுவோம் என்ற தொடரில் 7 நாட்களை தொடர்ந்து இன்று 8ஆம் நாளாக, இதுவரை 7 நாட்களில் நாம் அதிகாரம் 44 வரை பார்த்திருக்கிறோம். இன்று 8ஆம் நாளாக 45வது அதிகாரம் முதல் பார்க்கவிருக்கிறோம். தவக்காலத்திற்கு முன்பாக, அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக இந்த திருப்பாடல்களை தியானிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் 24 மணி நேரம் தந்த இறைவனுக்கு ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி நாம் திருவிவிலியத்தை புரட்டி வாசிப்போம். புரட்ட முடியாமல், வாசிக்க தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக இது ஒரு அடியேனின் ஒரு சிறு முயற்சி தான். இந்த முயற்சியில் என்னோடு கரம் சேர்த்து பயணிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்று அதிகாரம் 45, திருப்பாடல்கள் அதிகாரம் 45, அரசரின் திருமண பாடல். மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற போழ்து இனியதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது. திறன்மிகு கவிஞரின் எழுதுகோளென என் நாவும் ஆகிவிடுமே. மானிட மைந்தருள் பேரழகும் பெருமகன் நீர். இதழில் நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார். வீரமிகு மன்னா, மாட்சியோடு மாண்பும் துலங்கிடவே இடையினிலே வீரவாள் தாங்கி வாரும். உண்மையை காத்திட, நீதியை நிலைநாட்டிட மாண்புடன் வெற்றி வாகை சூடி வாரும். வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக உம்முடைய கணைகள் கூறியன மன்னர்தாம் மாற்றாரின் நெஞ்சினிலே பாய்வன. மக்கள் எல்லாம் காலடியில் வீழ்ந்திடுவர். இறைவனே, என்றும் உள்ளது உமது அரியணை, உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல். நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள். மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார். நறுமண துகள் அகிலோடு இலவங்கத்தின் மனம் கமழும் உமது ஆடையெல்லாம் தந்தம் இழைத்த மாளிகை தனிலே யாழிசை உம்மை மகிழ்விக்கும். அருமைமிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலம்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. தீர் நகர மக்கள் பரிசில் பல ஏந்தி நிற்பர். செல்வமிகு சீமான்கள் உன் அருள் வேண்டி நிற்பர். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணைந்து தோன்றிடுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். தந்தையரின் அரியணை மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசராக்கி விடுவீர். என் பாடல் வழி வழியாய் உன் பெயரை நிலைக்கச் செய்யும். ஆகையால் எல்லா இனத்தாரும் உம்மை வாழ்த்திடுவர். ஆமேன். திருப்பாடல் அதிகாரம் 46, தம்மோடு வாழும் கடவுள். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலைகுலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. வேற்றினத்தார் கலக்கமுற்றனர், அரசுகள் ஆட்டம் கண்டன. கடவுளின் குரல் முழங்கிற்று, பூவுலகம் கரைந்தது. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆட்சியுள்ள திகைப்பூற்றும் நிகழ்ச்சிகளை பாரீர். உலகின் கடையெல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார். வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், தேர்களை தீக்கு இரையாக்குகின்றார். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூ உலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன்.
படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 47. ஆண்டவரே உலகின் அரசர். மக்களினங்களே களிப்புடன் கைகூட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தவர். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். மக்களினங்களின் தலைவர் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 48. கடவுளின் திருநகர். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். அழகும் உயரமுமாய் தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியால் விளங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக. யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக. சீயோனை வலம் வாருங்கள், அதைச் சுற்றி நடைபோடுங்கள். அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள். அதன் மதில்களை கவனித்து பாருங்கள். அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனி வரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் ஆண்டவர். அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 49. செல்வம் பயனற்றது. மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவிகொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்ந்தோரே, செல்வர்களே ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவிகொடுங்கள். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும். என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும். நீதிமொழிகளுக்கு செவிசாய்ப்பதில் நான் கருத்தாய் உள்ளேன். யாழ் இசைத்து அதன் புதிரை விடுவிப்பேன். துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வப்பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது. எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம். அன்றோ? அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். கல்லறைகளே அவர்களுக்கு நிலையான வீடுகள். அவையே எல்லா தலைமுறைக்கும் அவர்கள் குடியிருப்பு. அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலபுலன்கள் இருந்தும் பயனில்லை. ஒருவர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. அவர் விலங்குகளைப் போலவே மாண்டழிவார். தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர்.
சாவே அவர்களின் மெய்ப்பன். அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்பச் செல்வம் பெருக்கினாலோ அவர்கள் கண்டு நிலைகுலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. மனிதர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் விலங்குகளைப் போலவே மாண்டழிவர். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 50. உண்மை வழிபாடு. தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனினின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். நம் கடவுள் வருகின்றார், மௌனமாய் இருக்க மாட்டார். அவருக்கு முன்னே சுட்டெரிக்கும் தழல் நெருப்பு, அவரை சுற்றிலும் கடுமையான புயற்காற்று. உயர் வானங்களையும் பூவுலகையும் அவர் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றார். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும், ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்றார். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் காட்டு விலங்குகளையெல்லாம் என் உடைமைகள். 1000 குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவையே. குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை. ஏனெனில் உலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே. எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனோ? ஆட்டுக்கிடாய்களின் குருதியை குடிப்பேனோ? கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஆனால் கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்: என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர். கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவது பொய்மையே. உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள். உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 51. பாவ மன்னிப்புக்காக மன்றாடல். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன்.
உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருதாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். யூசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகளை உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட்.